Good evening, students. இன்னைக்கு நம்ம 8th மேக்ஸ்ல மென்சுரேஷன் செகண்ட் லெசனோடைய ரிவிஷன் பார்க்க போறோம். ரீசன் ஃபார் செகண்ட் லெசன் போறதுக்கான ரீசன் என்னன்னா, நமக்கு 9th ஸ்டாண்டர்டுக்கு இது அப்படியே டிட்டோ ஃபாலோ ஆகும். இந்த லெசன் அல்ஜிப்ரா எப்படி 9th ஸ்டாண்டர்டுக்கு 9th அண்ட் 10th ஃபாலோ அப் இருக்கோ, சேம் லைக் தட் மென்சுரேஷனும் இருக்கு. 9th-க்கும் 10th-க்கும் ரெண்டு கிளாஸ்க்கும் இருக்கு. ஸோ இங்க பேசிக் ஷேப்ஸ் எல்லாம் அதனுடைய 2 டைமென்ஷன் ஷேப்ஸ், 3 டைமென்ஷன் ஷேப், ஏரியா, சர்ஃபேஸ் ஏரியா, வால்யூம், இது எல்லாமே உங்களுக்கு 8th-லயும் இருக்கு. பட் சம்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லிமிட்டட் சம்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் எலாபரேட்டா பார்க்க போறோம். ஓகேவா? அதான் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன், அதை கேளுங்க. நம்ம எல்லாருமே வந்து லைஃப்ல எல்லாருக்கும் செல்ஃப் கான்பிடன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். தன்னம்பிக்கை அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். இல்லைனாலும் நம்ம இனிமே வந்து வர வச்சுக்கலாம். ஓகேவா? சோ ஒரு பையன் வந்து உங்களை மாதிரி ஒரு 13-14 இயர்ஸ் பாய் கடவுள்கிட்ட ஒரு நாளைக்கு கேக்குறான், என்னுடைய வாழ்க்கைய நான் எப்படி வந்து வழி நடத்துறது, நீங்க எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேக்குறான். நம்ம கிட்ட வந்து நிறைய வந்து இந்த காமெடி எல்லாம் கேட்பாங்க. கடவுள் வந்து உங்ககிட்ட வந்து ஏதாவது வரம் கொடுன்னு கேட்டா, வரம் வேணுமான்னு கேட்டா நீங்க என்ன கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஏஜ்ல வந்து நமக்கு வந்து எக்ஸாக்டா வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து குழந்தைத்தனமா ஆன்சர் பண்ணுவோம். எனக்கு வந்து ஹோம்ஒர்க்கே வந்து கொடுக்காத ஒரு ஸ்கூல் வேணும், எழுதவே சொல்லாத ஒரு ஸ்கூல் வேணும், என்ன படிக்க டெஸ்ட் எக்ஸாம்ஸே இல்லாத லைஃப் வேணும், இப்படிலாம் நம்ம வந்து இந்த ஏஜ்ல இப்படிதான் கேட்போம். ஸோ அந்த மாதிரி வந்து கடவுள் வந்து ஒரு பையன் கடவுள் கிட்ட கேட்கறான், என்னோட லைஃப்பை நான் எப்படி வந்து வழி நடத்தணும்னு எனக்கு சொல்லுங்க, எனக்கு தெரியல அப்படின்னு. எல்லாரும் ஏதோ சொல்றாங்க, ஸோ நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், நீங்க சொல்லுங்க அப்படின்னு. இப்போ கடவுள் சொல்றாரு, உன்னுடைய ரூமை வந்து உன்னுடைய வீடு உன்னுடைய ரூமை நீ வந்து பாரு, அதுல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டும் உனக்கு பதில் சொல்லும், அதுலயே எல்லா பதிலும் உனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லணும் சொல்றாராம். அப்போ இந்த பையன் வந்து சீலிங் மேற்கூரை இருக்கு இல்லையா, வீட்டுல எல்லார் வீட்லயும் சீலிங், அது ஓடாகட்டும், ஷீட் ஆகட்டும், இல்ல வந்து கான்கிரீட் ஆகட்டும், எதா இருந்தாலும் தட் இஸ் கால் சீலிங், மேற்கூரை. அந்த வீட மேல கவர் பண்ணியிருக்கிறது. ஓலை குடிசையானாலும் அது மேற்கூரை அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த மேற்கூரையை பார்த்து பார்க்க சொல்லுதான். மேற்கூரையை பார்த்து கடவுள் சொல்றாரு, உன்னுடைய எண்ணங்களை வந்து இந்த மாதிரி உயர்வா, ஏன்னா எந்த வீடு ஆகட்டும் உங்களுடைய கையால ஈஸியா டச் பண்ண முடியாத உயரத்துலதான் வந்து மேற்கூரையானது இருக்கும். சோ அது எந்த மாதிரி ஒரு உயர்ந்த பொசிஷன்ல இருக்கோ அந்த மாதிரி உன்னுடைய எண்ணத்தையும் உயர்வா வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது ஃபேன், காத்தாடி, அதை பார்த்து சொல்றானா, இந்த காத்தாடி ஃபேன் எப்படி வந்து எல்லாருக்கும் குளிர்ச்சியாவும் கூலாவும் இருக்கணும்னு சொல்லி வந்து உதவி செய்தோ, அதே மாதிரி நீ உன்னோட லைஃப்ல வந்து குளிர்ச்சியாவும் கூலாவும் எப்பவுமே இருக்கிறதுக்கு பழகிக்கோ அப்படின்னு சொல்றாராம். மூணாவது வாட்ச், வால் கிளாக், கடிகாரம். கடிகாரத்தை பார்த்து சொல்றாராம், இந்த கடிகாரம் வந்து நேரத்தை மதிக்கணும், டைம், காலம் பொன் போன்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி உண்டு. காலம் பொன் போன்றதுன்னு ஏன் சொன்னாங்க? நம்ம இழந்த இந்த 13 வருஷத்துல நம்ம கத்துக்காத விஷயங்களை இப்ப நம்ம 13வது வருஷம் கத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இந்த 13 வருஷத்தை உங்களால திருப்பி கொண்டு வர முடியுமா? நீங்க கத்துக்காத விஷயத்தை இங்க கத்துக்க முடியும், பண்ணாத விஷயத்தை இங்க பண்ண முடியும். ஆனால் போன அந்த இளமை பருவத்தை திரும்பி கொண்டு வர முடியுமா? முடியவே முடியாது. சோ அப்போ காலம் என்பது பொன் போன்றது, நேரத்தை மதிக்க வேண்டும், வீணாக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. சோ கடிகாரத்தை மாதிரி நேரத்தை மதிக்கணும், வீணாக்காதே. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு? சீலிங், மேற்கூரைய மாதிரி உன்னோட எண்ணத்தை உயர்வா வச்சுக்கோ, காத்தாடிய மாதிரி உன்னுடைய செயல்பாடுகளை குளிர்ச்சியாவும் கூலாவும் நீ எப்பவுமே இருக்கணும், கடிகாரத்தை மாதிரி நேரத்தை மதிக்கணும். அடுத்தது கேலண்டர் சொல்லுதான், என்ன மாதிரி தினமும் உன்னை வந்து புதுப்பிச்சுக்கோ. 2020 வந்தது, 21 வந்தது, 22 வந்தது, கொரோனா வந்தது, 23வது வருஷம் வந்தது, 24, 25 வந்தாச்சு. சோ வருஷங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. கேலண்டரை நம்ம டெய்லியும் கிழிச்சு போடுறோம், ஆனாலும் அடுத்தடுத்த நாள் புதுசா 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 ஒரு டேட் வந்துட்டே தான் இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் கேலண்டரும் வருது. கேலண்டர் இல்லாத வருடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு. அந்த மாதிரி என்ன மாதிரி உன்னை நீ வந்து டெய்லி வந்து புதுப்பிச்சுக்கோ, சோர்ந்து போகாதே. பர்ஸ், அவன் கிட்ட ஒரு பர்ஸ் இருக்கு. பர்ஸ் வந்து சொல்லுதான்,
வருங்காலத்துக்காக சேமித்து வச்சுக்கோ. இந்த பர்ஸ் எதுக்காகன்னா வருங்கால உன்னுடைய ஃபியூச்சருக்காக நீ வந்து சேவ் பண்ணிக்கோ மணிய. மணி இல்ல அப்படின்னா உன்னை எதுவுமே உன்னால வந்து இது பண்ண முடியாது. சோ அப்ப இப்ப இளமை பருவத்திலேயே நீ சேமிக்க பழகினால் வருங்காலத்துல உனக்கு அது ஃபியூச்சர்ல உதவும் அப்படின்னு சொல்லி. அடுத்தது கண்ணாடி. உன்னை மட்டுமே நீ பாரு. உன்னை மட்டுமே நீ பாரு. கண்ணாடியில போய் நம்ம நம்மளுடைய பிம்பத்தை தான் பார்ப்போம். அடுத்தவங்களோட பிம்பத்தை பார்க்க முடியுமா கண்ணாடியில? நம்ம போய் கண்ணாடி முன்னாடி நின்னா நம்மளுடைய பிம்பம் தான் தெரியும், அடுத்தவங்களுடைய பிம்பம் தெரியாது. ஒருவனை குறை கூறுவதற்கு முன்னாடியும் தவறு சொல்வதற்கு முன்னாடியும் முதல்ல நம்ம 100% எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம அடுத்தவங்கள பேசணும், இல்லாம பேசக்கூடாது. சோ அதனால என்னைக்குமே ஒருத்தர குறையோ நிறையோ எதுவுமே சொல்லக்கூடாது. அதற்கு முன்னாடி நம்மளே முதல்ல கண்ணாடியில பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கண்ணாடி சொல்லித்தான். அடுத்தது விளக்கு. விளக்கு சொல்லிதான் அதாவது விளக்கு இருந்தாதான் அந்த இடத்துல ஒளி லைட். அது வந்து விளக்கு அப்படிங்கிறது வந்து நாட் ஓன்லி அந்த அகல் விளக்கு அப்படிங்கிறது, லைட் ஆல்சோயே விளக்கு. சோ அந்த லைட் ஆன் பண்ணலன்னா சாயங்காலம் 6 மணிக்கு மேல இருட்டா இருக்கா? இப்ப நான் உங்களுக்கு லைட் ஆஃப் பண்ணேன்னா உங்களுக்கு போர்டு தெரியாது. சோ அப்போ உங்களுக்கு வந்து உட்காந்து இந்த இடத்துல கிளாஸ்ல உட்காந்து ஒரு யூஸ் இல்லாம போகுமா? ஃபார் எக்ஸாம்பிள். அப்போ அதே மாதிரிதான் அந்த விளக்கு வந்து என்ன சொல்லுதான், என்ன மாதிரி நீ வந்து அடுத்த எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒளி ஏத்துறதுக்கு நான் எப்படி உபயோகம் பண்றேனோ அந்த மாதிரி உன்னால முடிந்த அளவுக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நீ ஒளியை ஏத்து. அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற ஒளியை விளக்காதே, ஏற்று அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஜன்னல். எல்லாருக்கும் வந்து இந்த ஒரு கொஸ்டின் இருக்கும். ஜன்னல் எதுக்காக வீட்டுல வைக்கிறாங்க? ஒரு காத்து வர்றதுக்கு போறதுக்கு, வெளிச்சம் கிடைக்கிறதுக்கு, இவ்வளவுதான். அந்த ஜன்னலுக்கு நம்ம ஒரு மரியாதையே நம்ம இது வரைக்கும் வந்து யோசிச்சிருக்க மாட்டோம். ஆனா அந்த ஜன்னலுக்கு ஒரு ஓமை சொல்றாங்களா, அந்த ஜன்னலை மாதிரி பரந்த மனப்பான்மையோட இரு. நல்லது உள்ளேயும் வரும், வெளியிலயும் போகும், கெட்டதும் இருக்கும், நடக்கும், எல்லாமே இருக்கும். அதை கிராஸ் பண்ணி தான் வந்து நல்ல காற்று வந்து உள்ளிழுத்து கெட்ட காற்றை வெளியில கொண்டு போய் சேர்த்து நமக்கு ஒளி வெளிச்சத்தை கொடுத்து எல்லாமே அந்த ஜன்னல் தான் பண்ணுது. அந்த ஜன்னலை அடைச்சிட்டோம்னா அந்த ரூம்குள்ள உங்களால உட்கார முடியாது. நீங்க என்னதான் ஃபேன் இருந்தா கூட டோரும் க்ளோஸ் பண்ணி ஜன்னலையும் க்ளோஸ் பண்ணியாச்சுன்னா அந்த ரூம்ல உங்களால இருக்கவே முடியாது. ஒரு 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 ஸ்டேஜுக்கு மேல உங்களால இருக்க முடியாது. சோ அப்ப அது என்ன பண்ணுது, நம்ம வாழறதுக்கு நம்மளுடைய மூச்சுக்காற்றுக்கு உதாரணமாக அந்த ஜன்னல் இருக்கு. சோ அப்ப ஜன்னலை மாதிரி பரந்த மனப்பான்மையோட இருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி கீழே இருக்கிற தரை, ஃப்ளோர், எப்பவுமே எல்லா மனிதர்களாலையும் மிதிப்படக்கூடிய ஒரு விஷயம். அத வந்து என்னை எல்லாரும் மிதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தரை வந்து குறைஞ்சு போகல. முதல்ல வந்து மண் தரையா இருந்தது, சிமெண்ட் ஆச்சு, சிமெண்ட் ஆனது டைல்ஸ் ஆச்சு, டைல்ஸ் மார்பிள் ஆச்சு, மார்பிள் கிரானைட் ஆச்சு. சோ இப்படி வந்து அதனுடைய உயர்வு வந்துட்டே இருக்கு. ஆனா அது வந்து என்னைக்குமே பணிவாதான் இருக்கு. அந்த மாதிரி நீயும் பணிவாக இரு. அடுத்தது ஸ்டேர்கேஸ், படிக்கட்டு சொல்லுதான். வாழ்க்கையில ஒவ்வொரு படியில ஏறும் போதும் கவனமா அடி எடுத்து வை. அகலக்கால வைக்காத, கவனக்குறைவாக வைக்காத. எப்படி அகலக்கால வச்சாலும் சரி, கவனக்குறைவாக இருந்தாலும் சரி, அடிபட போவது நீதான். சோ அதனால கவனமா ஒவ்வொரு அடியா ஒவ்வொரு படியிலையும் எடுத்து வச்சு உயர்ந்த நிலைக்கு போ அப்படின்னு சொல்லுதான். சோ இது மாதிரி வாழ்க்கையில நம்ம வந்து கடைபிடிச்சோம் அப்படின்னா மிகவும் உயர்ந்த நிலைக்கு வரலாம். சோ ஒவ்வொரு பொருட்கள் கிட்ட இருந்தும் எவ்வளவு விஷயங்கள் நாம இப்ப வந்து கத்துக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். எத்தனை விஷயங்கள் இருக்கு நம்ம சுத்தி. சோ எவ்வளோ ஒரு நம்ம வந்து யோசிச்சிருக்க கூட மாட்டோம் இதெல்லாம். இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஒரு பொருட்கள் கிட்ட இருந்து நமக்கு ஒரு ஒரு விஷயம் இருக்கா, அதனாலதான் இந்த மாதிரி ஒரு ஒரு பொருட்களுக்கும் ஒரு ஒரு ஓமை கொடுத்திருந்தாங்களா அப்படிங்கறது வந்து தெரிஞ்சுக்கும் போது, சோ உங்களுக்கு அதை பார்க்கும்போது இனிமே வந்து இந்த ஸ்டோரி ஞாபகம் வரும். சோ அந்த மாதிரி இந்த மாதிரி நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையில தன்னம்பிக்கைய ஒவ்வொரு படியிலையும் ஒவ்வொரு இதுலையும் ஓமை சொன்ன மாதிரி ஏற்றுக்கொண்டு அதற்கு ஏற்றவாறு வாழ பழகி கொள்ள வேண்டும். ஓகேவா? சரி, இப்ப நம்ம பாடத்துக்கு வந்துருவோமா? ஓகே. பாடத்துல இப்ப நம்ம பார்க்க போற லெசன் வந்து மென்சுரேஷன் இல்லையா? மென்சுரேஷன், அளவியல். இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 முப்பரிமாண வடிவங்கள், 3D ஷேப் அப்படின்னு சொல்லிட்டு 2.3 எக்ஸசைஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய டாபிக். என்னென்ன ஷேப்ஸ் கொடுத்திருக்காங்கன்னா 2.3க்கு முன்னாடி இருக்கக்கூடிய டாபிக்ல
என்னென்ன ஷேப்ஸ் நமக்கு கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இந்த ஷேப்ஸ்ல எதெல்லாம் அடுத்த வருஷம் வருங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? த்ரீ டைமென்ஷன் ஷேப், முப்பரிமாண வடிவங்கள். என்னென்ன ஷேப்ஸ் உங்களுக்கு புக்ல இப்ப கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கியூப், கியூபாய்டு, பிரிசம், ட்ரையாங்குலர் பிரமிட், ஸ்கொயர் பிரமிட், கோன், ஸ்பியர். சோ 1 2 3 4 5 6 7 ஷேப்ஸ் டோட்டலா கொடுத்திருக்காங்க. இதுக்கு தமிழ்லயும் சொல்லிடுறேன். கன சதுரம், கன செவ்வகம், பட்டகம், பிரிசம்னா பட்டகம், முக்கோண பிரமிடு, முக்கோண பிரமிடு, சதுர பிரமிடு, பிரமிடு அப்படின்னு தான் எழுதுவோம். ஓகேவா? தமிழ்ல எழுதும் போது சொல்லும் போது பிரமிடு அப்படின்னு சொல்லுவோம். உருளை, சாரி உருளை கூம்பு, கோன்னா கூம்பு, ஸ்பியர்னா கோளம், உருளையும் இருக்கு, சிலிண்டர், சிலிண்டர்னா உருளை. ஓகேவா? சோ இந்த 8 ஷேப்ஸ் 1 2 3 4 5 6 7 8 ஓவரால் 8 ஷேப்ஸ் இருக்கு. இந்த 8 ஷேப்ஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ரூல், ஆயிலர்ஸ் ரூல் மட்டும்தான் வந்து உங்களுக்கு இங்க சொல்லியிருப்பாங்க. அது ரொம்ப சிம்பிள். வேற எதுவுமே உங்களுக்கு இப்ப 8th மேக்ஸ்ல இருக்காது. இதனுடைய ஃபேசஸ் அண்ட் எட்ஜஸ் சொல்லியிருப்பாங்க. இதனுடைய முகங்கள், விளிம்புகள், உச்சிகள் எவ்வளவு இருக்கு, சதுரத்துக்கு எவ்வளவு இருக்கு, செவ்வகத்துக்கு எவ்வளவு இருக்கு அப்படிங்கறது மட்டும்தான் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. வேற எதுவும் இப்ப சதுரத்துக்கும் செவ்வகத்துக்கும் மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. வேற எந்த ஷேப்ஸ்க்கும் சொல்லியிருக்க கூட மாட்டாங்க. நமக்கு அடுத்த வருஷம் கண்டினியூ ஆக போற ஷேப்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா, கியூப், கியூபாய்ட், கோன், ஸ்பியர், சிலிண்டர். இந்த 5 ஷேப் வந்து 9th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ்ல சர்ஃபேஸ் ஏரியா, பரப்பளவு, மொத்த பரப்பளவு, அப்புறம் வால்யூம், கன அளவு. சோ சர்ஃபேஸ் ஏரியானா என்ன, வால்யூம்னா என்ன, அத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதுக்கு ஒரு சிமுலேஷனும் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. சர்ஃபேஸ் ஏரியாக்கு ஒரு சிமுலேஷன் அண்ட் வால்யூம்க்கு ஒரு சிமுலேஷன். ஓகேவா? ஒரே நிமிஷம். இப்போ சர்ஃபேஸ் ஏரியா, நம்ம ஏரியா கேள்விப்பட்டிருப்போம். ஏரியானா பரப்பளவு. நீளம் கொடுத்திருப்பாங்க, அகலம் கொடுத்திருப்பாங்க, உயரம், நீளம் அகலம் மட்டும்தான் கொடுத்திருப்பாங்க பரப்பளவுக்கு. நீளம், அகலம் மற்றும் உயரம் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அதுதான் வந்து சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவோம். அதாவது அது 3 டைமென்ஷன் ஷேப். இப்போ இத ஷேப் வந்து ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க. 1 2 3 4 5 6 பாகங்களாக ஸ்பிளிட் பண்ணிருக்கிறத ஒவ்வொன்னா சேர்த்தும் போதுதான் உங்களுக்கு இந்த கன செவ்வகமானது உருவாகிறது. ஓகேவா? சோ இதுல நான் நீளத்தையும் அகலத்தையும் கொஞ்சம் மாத்திக்கிறேன். 4
இத வந்து ஹைட்ட வந்து 3 போட்டுக்கலாம். 3 ஓகே. 2.9 வந்துருச்சா? 3 ஓகே. இப்போ வந்து 3 சென்டிமீட்டர் உயரம், 4 சென்டிமீட்டர் அகலம், 5 சென்டிமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய ஒரு கன செவ்வகத்துக்கு நம்ம இந்த மாதிரி ஷேப்ல இருக்கிறத இப்படி நீங்க சுத்தி அதோடைய சுழல் வடிவமும் நான் காட்டுறேன். இப்ப சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா 2 இன்டூ லெங்த் இன்டூ வித் பிளஸ் 2 இன்டூ லெங்த் இன்டூ ஹைட் பிளஸ் 2 இன்டூ வித் இன்டூ ஹைட். நீங்க எல் எல் இன்டூ பி தான் பார்த்திருப்பீங்க. 2 அதாவது மொத்தம் இது எவ்வளவு சைட்ஸ் இருக்கு? 1 2 3 4 6 சைட்ஸ் இருக்கு. அப்போ 2 பிளஸ் 2 பிளஸ் 2 6 சைட்ஸ். லெங்த் இன்டூ வித், லெங்த் இன்டூ ஹைட், வித் இன்டூ ஹைட் எல்லாமே 2 தடவை வந்திருக்கும் பாருங்க. 2 லெங்த், 2 வித், 2 ஹைட். ஸோ 2 3s are 6. 2 length, 2 into length plus length into width into height. ஓகேவா? சோ அப்போ 2 இன்டூ லெங்த் இன்டூ வித் எவ்வளோ? 5 4 ஹைட் வந்து 3. இந்த ஃபார்முலால போட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதாவது 2 இன்டூ லெங்த் இன்டூ வித் பிளஸ் 2 இன்டூ லெங்த் இன்டூ ஹைட் பிளஸ் 2 இன்டூ வித் இன்டூ ஹைட். ஸோ லெங்த் 2 டைம்ஸ், வித் 2 டைம்ஸ், ஹைட் 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும் 2 ஓட. ஓகேவா? அப்புறம் ஆட் பண்ணும் எல்லாத்தையும். சோ இப்போ உங்களுக்கு சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது இதனை சுற்றி உள்ள பரப்பளவு அப்படின்னு அர்த்தம். ஏரியா அப்படின்னா ஜஸ்ட் வந்து லெங்த் இன்டூ பிரெத் மட்டும் போட்டு வந்து நீங்க கால்குலேட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துருவீங்க ஏரியாக்கு. அதே சர்ஃபேஸ் ஏரியானா சுற்றி உள்ள. அப்ப நீங்க கேட்கலாம், மேம் பெரிமீட்டர் இல்லையா அது சுற்றளவு? நீங்க நார்மலா இருக்கக்கூடிய 2 டைமென்ஷன் ஷேப்புக்கு சுற்றளவு, சுற்றி வரக்கூடிய அளவு சுற்றளவு பெரிமீட்டர் அப்படி சொல்லுவோம். பட் 3 டைமென்ஷன் ஷேப்பை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மேல் பாகம், ஒரு அடிபாகம், 2 சைடு, இது வந்து எக்ஸஸ். இது வந்து உங்களுக்கு நார்மல் சதுரமோ செவ்வகமோ 2 டைமென்ஷன் ஷேப்ல இருக்கும்போது வராது. 3 டைமென்ஷன் ஷேப்பா அது மாறும்போது தான் அது வரும். சோ அப்போ அந்த 3 டைமென்ஷன் ஷேப்பா மாறும்போது 2 டைமென்ஷன் ஷேப் ஒரு ஆக்குப்பை பண்ணக்கூடிய ஸ்பேஸை விட 3 டைமென்ஷன் ஷேப் ஆக்குப்பை பண்ணக்கூடிய ஸ்பேஸ் ஆனது ஜாஸ்தி. இப்போ ஒரு செங்கல் எக்ஸாம்பிள். ஓகே, 3 டைமென்ஷன் ஷேப்புக்கு எக்ஸாம்பிள் வந்து பிரிக், செங்கல். அந்த செங்கலை வந்து நீங்க அடுக்கிட்டே வரீங்க. ஒரு செங்கலை அடுக்கிறதுக்கும் ஒரு பேப்பர் நார்மலா வந்து இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு செவ்வக வடிவத்துடைய பேப்பர் அடுக்கிறதுக்கும், இல்ல செங்கல் உங்களுக்கு பிரெட் ரொட்டி துண்டு அடுக்கிறதுக்கும் செங்கல் அடுக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. ஆக்குபென்சி, ஸ்பேஸ் ஆக்குபென்சி, 3 டைமென்ஷன் ஷேப். அப்படி நீங்க வந்து செங்கலையும் ரொட்டியும் எப்படி கம்பேர் பண்றதுன்னு யோசிக்காதீங்க. நான் ஸ்பேஸ் ஆக்குபென்சிக்கு தான் சொல்றேன். நீங்க செங்கல் வைக்கிற இடத்துல ஒரு டப்பாவை கூட வைங்க, ஆனா வந்து அது 3 டைமென்ஷன் ஷேப்பா இருக்கணும். இது வந்து 2 டைமென்ஷன் ஷேப்பா இருக்கணும். சோ அதனுடைய அந்த ஸ்பேஸ் ஆக்குபென்சி இப்ப என்னோட கையிலேயே பாருங்க. இது வந்து 2 டைமென்ஷன் ஷேப்பா, இது வந்து 3 டைமென்ஷன் ஷேப், இது 2 டைமென்ஷன் ஷேப். இந்த 3 டைமென்ஷன் ஷேப்ல ஒரு பொருள் வைக்கிற இடத்துல 2ல வந்து நான் 3 பொருள் வைக்கலாம். சோ அந்த ஏரியா வேல்யூ டிஃபர்ஸ். சோ அதனாலதான் ஃபார்முலாலையும் மாற்றங்கள் ஏற்படுகின்றது. ஓகேவா? சோ வால்யூம் அப்படின்னா நீங்க ஒரு காட்டன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க, அட்டைப்பெட்டி. அந்த அட்டைப்பெட்டிக்குள்ள ஒரு 50 ஆப்பிள் அடுக்கணும்னு வச்சுக்கோங்க. அந்த அட்டைப்பெட்டிக்குள்ள 50 ஆப்பிள அடுக்க முடியுமா? 100 ஆப்பிள அடுக்க முடியுமா? 200 ஆப்பிள அடுக்க முடியுமா? அப்படி அந்த அட்டைப்பெட்டிக்கு உள்ளே எவ்வளவு ஆப்பிள்களை அடுக்கி வைக்க முடியும்? அட்டைப்பெட்டிக்குள்ள எவ்வளவு ஆப்பிள்ஸ் வந்து ஃபில் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு கவுண்ட் இருக்கு இல்லையா? அந்த கவுண்ட தான் வால்யூம், கொள்ளளவு, கன அளவு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ எவ்வளோ ஆக்குப்பை வேற ஒரு பொருளுக்கு ஆக்குபென்சி அது கொடுக்குது அப்படிங்கிறது. ஓகேவா? சோ இது
உங்களுக்கு சர்ஃபேஸ் ஏரியா ஆச்சா. வால்யூம்க்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு சிமுலேஷன் காட்டுறேன் பாருங்க. வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு. ஓகே, இங்க ரெண்டு அப்ரோச் கொடுத்துருக்காங்க. நம்ம முதல் அப்ரோச்ச பார்ப்போம். அதுக்கப்புறம் ரெண்டாவது அப்ரோச் கூட வந்து ஜஸ்ட் பார்க்கலாம். சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் அப்ரோச் பாத்தீங்கன்னா, ஒரு கியூபாய்ட கிரியேட் பண்றேன். கியூபாய்டோடைய லெங்த் 5 யூனிட்ஸ், பிரெத் 4 யூனிட்ஸ், ஹைட் 2 யூனிட்ஸ். நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபைனலா கொஸ்டின் கேட்கும். அதுக்கு நம்ம கரெக்டா ஆன்சர் பண்ணோம். 5 4 2. ஓகேவா? கட் அலாங் லெங்த். லெங்த கட் பண்ணியாச்சு. The cuboid has been cut into 5 equal pieces along its length. Length 5. Breadth. The cuboid has been cut into 4 equal pieces along with breadth. So, ஒரு பெரிய பீஸா இருந்தத 5 4க்கு கட் பண்ணியாச்சு. கட் along height. ஹைட்டையும் கட் பண்ணிட்டாங்க. ஒரு கியூபாய்டு மட்டும் அங்க காட்டுறாங்க பாத்தீங்களா? Cutting along the dimensions, we can see that the cuboid is divided into several unit cubes. ஒரு கியூபா இருந்தத இப்போ L into B into H அதுல 542ங்கிற மெஷர்மெண்ட்டை வச்சு கட் பண்ணிருக்காங்க. எவ்வளவு பீசஸ் வந்திருக்குன்னு இப்ப நமக்கு தெரியாது, பார்க்க போறோம். பாருங்க. ஒரு பீஸ் வந்து இது தனியா வந்திருக்கு. ஆனா இங்க திருப்பியும் வந்து பாருங்க, ஒரே நிமிஷம். அது கட்டாயி வரும்போது அந்த பீசஸ் கவுண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப பாருங்க, 1 2 3 4 5. ஒன்னொன்னுலயும் எவ்வளவு இருக்கு? 4ஆ பிரியுதா? மொத்தமா 4 8ஆ பிரியுதா? 1 2 3 4 4 8 12 16 20. மேல ஒரு 20, கீழே ஒரு 20. என்னென்ன மெஷர்மெண்ட்ல போட்டிருக்கோம்? 5 4 2 இல்லையா? The cuboid is divided into cubes and each cube has dimension of 1. இங்க cuboid வந்து cuboidச்சு ஒரு dimensionsக்கு வந்துடுச்சு. Unit on each edge. The number of unit cubes so formed is dash, which can be expressed as 5 into ஒரு ரோக்கு மொத்தமா 5 பார்ட்டா பிரிஞ்சிருக்கு. அதுல மொத்தமா எவ்வளவு இருக்கு அப்படின்னு நம்ம இப்ப கவுண்ட் பண்ணோம். 40 கவுண்ட் பண்ணோம் இல்லையா? அது எப்படின்னா 5 இன்டூ 4 இன்டூ 2. எல் வந்து 5, எல் வந்து 5, பி 4, ஹெச் 2. So 5 into 4 20, 20 into 2 40. So 40 cubes இந்த cuboid ஆனது பிரிந்தது. Here we can conclude that the volume of cuboid is equal to the product of its length, breadth and height. இப்போ வால்யூம் பார்த்திருக்கீங்க. இப்போ நீங்க சர்ஃபேஸ் ஏரியா இதுக்கு முன்னாடி பாத்தீங்க இல்லையா? சோ அதுவும் இதுவும் வந்து ஈக்குவல் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த ஃபார்முலால புரிஞ்சுதா? இப்ப இதுலயே அப்ரோச் 2 கொடுத்திருக்காங்க இல்லையா? அதையும் பார்க்கலாம். ஒரு ரெக்டாங்குலர் ஷீட். A rectangle length of L units and breadth B units has been set up. Add more sheets. எவ்வளோ? ஒரு 10 ஷீட் ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் 2 3 4
5 6 7 8 9 10 11 12 13 14 ஷீட் வந்துதா? ஓகே. ஏரியா ஆஃப் ஒன் ரெக்டாங்குலர் ஷீட் இஸ் என்னது? எல் இன்டூ பியா? சோ எல் அப்படிங்கிறது நம்ம எவ்வளவு யூனிட்ஸ் எடுத்தோம்? ஒரே நிமிஷம். இது அப்ரோச் 2 வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ இது நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். இந்த கிளாஸ்ல அப்ரோச் 1ஓட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்ரோச் 1ல இருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா, எப்படி கியூபாய்டு வந்து ஈக்குவல் பார்ட்ஸா ஸ்பிளிட் ஆகும்போது கியூப் ஃபார்ம் ஆகுது. அதை வந்து எல் இன்டூ பி இன்டூ ஹெச்ஆல மல்டிப்ளை பண்ணா டோட்டலா ஒரு கியூபாய்டுக்குள்ள எத்தனை கியூப்ஸ் இருந்தது அப்படிங்கறத அப்ரோச் 1 கரெக்டா காமிச்சிடுது. தென் நமக்கு சர்ஃபேஸ் ஏரியாவும் கரெக்டா காட்டிடுது. ஓகேவா? இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இது ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் வந்து பார்க்க போறோம். நம்ம இது ஜஸ்ட் வந்து கியூபாய்டு அண்ட் ட்ரையாங்கிள் நமக்கு எல்லாருக்கும் பேசிக்காவே தெரியும். அதனுடைய வால்யூம் அண்ட் சர்ஃபேஸ் ஏரியா இது ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். சரியா? ஸோ இன்னைக்கு ஃபுல்லாவே உங்களுக்கு ஆக்டிவிட்டி பேஸ்டா தான் இருக்கும். எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து எக்ஸசைஸ்ல உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து இது ரிலேட்டட் கிடையாது. நம்ம இன் ஜென்ரல் தான் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போறோம். அது அடுத்த வருஷத்துக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால. ஸோ இதுல இப்ப பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நான் இப்போ ஆக்டிவிட்டிஸ் ஷோ பண்றேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா, சாட் செஷன் அன்மியூட் பண்ணிட்டு கூட ஆன்சர் சொல்லலாம். சரியா? ஒரே நிமிஷம். What is the volume of cuboid? What is the volume of cuboid? இப்பதான் வந்து சிமுலேஷன்லயே பார்த்துட்டு வந்தோம். நம்ம வால்யூம் ஆஃப் த cuboid வந்து என்ன பார்த்துட்டு வந்தோம்? L into B into H அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்து 5 into 4 into 2 is equal to 14 சொல்லிட்டு ஆன்சர் கொடுத்தோம். So volume of the cuboid is L into B into H. What is the volume of cuboid having dimensions 5 meter into 3 meter into 4 meter? Multiply பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. ஆப்ஷன் A 40 cubic meters, option B 60 cubic meters, option C 50 cubic meters, option D 12 cubic meters. மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. சாட் செஷன் அன்மியூட் பண்ணிக்கோங்க. இது ஆக்டிவிட்டி தான், சோ ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, 60 மீட்டர் கியூப் ஆப்ஷன் பி சொல்லிருக்காங்க. வெரி குட். What is curved surface area of cuboid? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா என்ன? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா என்ன? ஒரு டிஃபரன்ஸ் நான் இங்க உங்களுக்கு சொல்றேன். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா சுற்றி இருக்கக்கூடியது டாப் அண்ட் பாட்டம் எல்லாமே கால்குலேட் பண்ணும். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா ஒன்லி சுற்றி இருக்கக்கூடியது மட்டும்தான். சோ இது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாக்கும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். டிஎஸ்ஏ அண்ட் சிஎஸ்ஏ அப்படி சொல்லுவாங்க. இல்லைன்னா எல்எஸ்ஏ லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியானும் சொல்லுவாங்க. What is curved surface area of cuboid? Option A area of top, option B area of base, option C area of top plus area of base, option D area of four walls. Area of four walls அப்படின்னு சொல்லிருக்கீங்க. Correct. Okay, last question in this. Find the total surface area of cylinder. Cylinder L, option A LB plus BH, option B LBH, option C 2 into LB plus BH plus HL, option D LBH.
ஆப்ஷன் சி. ஓகே, சோ ஆன்சர்ஸ் காட்டுறேன். எல்லா ஆன்சர்ஸ்மே கரெக்ட். அடுத்த ஆக்டிவிட்டி பார்க்கலாம் நம்ம. ஓகே, இதுல 10 கொஸ்டின்ஸ் இருக்கு சரிங்களா? பெரிமீட்டர் ஆஃப் an equilateral triangle. பெரிமீட்டர் ஆஃப் an equilateral triangle. சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு என்ன? ஆப்ஷன் ஏ half into base into height. ஆப்ஷன் பி sum of all sides. ஆப்ஷன் சி 3 into side. ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறதுனால ஆப்ஷன் சி சொல்லியிருக்கீங்க. கரெக்டானு பார்ப்பேன். வெரி குட், கரெக்ட். அடுத்தது பெரிமீட்டர் ஆஃப் அ ரெக்டாங்கிள். ஆப்ஷன் ஏ 2 into L plus B. ஆப்ஷன் பி 2 into L plus B. ஆப்ஷன் சி all the above. ரெண்டுத்துக்குமே ஆப்ஷன் ஏ அண்ட் பி பாருங்க, ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுதா அப்படிங்க? ரெண்டும் ஒரே மீனிங் தான் சரியா? சோ ஆன்சர் ஆல் தி அபவ் சொல்லிருக்கீங்க. கரெக்ட். ஓகே. A side of a square measure is 19 centimeter. What will be the perimeter of a square if 19 is tripled? 19 is tripled னு சொல்லிருக்காங்க. ஆன்சர் வந்து ஒரு சைடு ஆஃப் த ஸ்கொயர் 19 சொல்லிட்டாங்க, 19 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதே வந்து ட்ரிபிள் சைன் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் தெரியும் உங்களுக்கு. அது எல்லாருக்கும் 2.1 எக்ஸசைஸ்லயே தெரியும். பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? P is equal to 4A இல்லையா? சோ 19 is tripledனு சொல்லிருக்காங்க. சோ 19 is tripled அப்படின்னு சொன்னா அத பெரிமீட்டரோடைய ஃபார்முலா 4Aல சப்ஸ்டிட்யூட் பண்ணினா 90 is tripled அப்படின்னு சொல்லும்போது 19 into 3 ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சர் into 4 போட்டீங்கன்னா 4A தானே. சோ அந்த நம்பர் அதான் 19 is tripledங்கிறதா ஒரு சைடு. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரிபிள் 19 ட்ரிபிள் 3ஆல மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு 25 வருதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னேன், கிடையாது. அது ஆன்சர் 25. 25 into 4 100. சோ அந்த மாதிரி இங்க வந்து 19 into 3 என்ன, into 4 போட்டா என்ன, அதுதான் இங்க ஆன்சர். கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. 228 சொல்லிருக்கீங்க. வெரி குட், கரெக்ட் ஆன்சர். Question number 4. Find the sides of a square if its perimeter is 140 meter. 140 மீட்டர் பெரிமீட்டர் சொல்லியிருக்கிறான் இல்லையா? சோ பெரிமீட்டருடைய ஃபார்முலா என்ன? 4A. சோ அப்போ 4A is equal to 140 அப்படின்னா A is equal to 140 by 4. இப்ப என்ன ஆன்சர் வரும்? ஆப்ஷன் A 23, ஆப்ஷன் B 25, ஆப்ஷன் C 35. 35. Very good. Question number 5. What is perimeter? Distance of a closed figure. All of sum of all side, collection of data. Collection of data ruled out. அது இங்க நமக்கு சம்பந்தமே இல்லாத டாபிக். சம் ஆஃப் ஆல் சைட்ஸ் வருமா, டிஸ்டன்ஸ் ஆஃப் அ க்ளோஸ்டு ஃபிகர் வருமா? சுற்றி வரக்கூடிய அளவு சுற்றளவு. அப்ப சுற்றி வருவதற்கு ஆகும் நேரம் டிஸ்டன்ஸ், தூரம். டிஸ்டன்ஸ் ஆஃப் அ க்ளோஸ்டு ஃபிகர். ஃபைண்ட் பெரிமீட்டர் ஆஃப் த கிவன் ஷேப். ஒரு ஹிண்ட் கொடுத்திருக்காங்க. கிளிக் ஆன் த ஸ்மால் பிக்சர் டு வியூ த ஷேப். இங்க உங்களுக்கு நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. 6, 8, 4.
5 9. சோ இதனுடைய பெரிமீட்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இத க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பெரிமீட்டர் என்ன வரும்? 32 சொல்லிருக்கீங்க. 32 சென்டிமீட்டர் இல்ல மீட்டர். சாரி, நம்ம இங்க சொன்னது கரெக்ட் தான், கிளிக் பண்ணது தப்பாயிடுச்சு. வாட்ஸ் த பெரிமீட்டர் ஆஃப் அ சர்க்கிள் கால்டு? இங்க 2 ஆப்ஷன் ஏ 2 இன்டூ எல் பிளஸ் பி கொடுத்துருக்காங்க. இது வந்து சர்க்கிளுக்கு சம்மந்தம் இல்லது. ஆப்ஷன் பியா சியா திங்க் பண்ணணும். ஆப்ஷன் பி சர்க்கம்ஃபரன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் சி வந்து பையார் ஸ்கொயர். சர்க்கிளுடைய ஏரியா ஃபார்முலா என்னங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்ப பேலன்ஸ் இருக்கிற ஒரு யாரு? சர்க்கம்ஃபரன்ஸ் மட்டும்தான். கரெக்ட். பெரிமீட்டர் ஆஃப் த ஏரியா சர்க்கிள் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ். வாட் இஸ் ஏரியா? இப்போ இங்க வாட் இஸ் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு parallelogram, சர்க்கிள், ட்ரையாங்கிள் கொடுத்திருக்காங்க. ஏரியா அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? சம் ஆஃப் ஆல் சைடு கால்குலேட் பண்ணுவீங்களா? ஆப்ஷன் பி ரெப்ரசன்டேஷன் டேட்டா கால்குலேட் பண்ணுவீங்களா? ஆப்ஷன் சி ரீஜன் என்கோஸ்டு பை எ க்ளோஸ்டு ஃபிகர் கால்குலேட் பண்ணுவோமா? ஆப்ஷன் டி நன் ஆஃப் திஸ். ஏரியானா என்ன கால்குலேட் பண்ணுவோம்? நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே ஏரியானா என்ன, சர்ஃபேஸ் ஏரியா என்ன, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அதுல வந்து ஸ்ப்ளிட் பண்றது எப்படி, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஸ்ப்ளிட் எப்படி, எல்லாமே சொன்னேன். சோ இப்போ இதுல ஏரியா எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? வெரி ரீஜன் enclosed by a closed figure. கிளாஸ் ஸ்டார்டிங்லயே அதுக்கு தான் இதெல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகேவா? சோ find the area of the following figure. Find the area of the following figure. Option A 13 square centimeter. Option B 5 square centimeter. Option C 16 square centimeter. இங்க வந்து பாத்தீங்கன்னா 4 4. சோ மொத்தமா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 4 8 12 16. சோ என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க? 16 square centimeters இருக்கீங்க. Option C, very good, correct. Find the area of this figure. Option A 19 square centimeter. Option B 22 square centimeter. Option C 14 square centimeter. So இத boxes calculate பண்ணுங்க. 14 square centimeter சொல்லிருக்கீங்க. Option C, correct answer. இல்ல ஒரே ஒரு இடத்துல நம்ம மீட்டர் சென்டிமீட்டர் தப்பா கிளிக் பண்ணிட்டோம். அதனால மட்டும்தான் அந்த ஒரு கொஸ்டின் கரெக்ட். பட் அது ஆன்சர் எல்லாமே வந்து கரெக்ட் தான். மீட்டருக்கு பதிலா சென்டிமீட்டர் பண்ணிட்டோம். சரி, சென்டிமீட்டருக்கு தான் மீட்டர் கிளிக் பண்ணோம். ஓகேவா? சோ இதுல நம்ம அடுத்த கிளாஸ்ல இந்த ஷேப்ஸ்க்கான கொஸ்டின்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஒரு 4 கொஸ்டின், வால்யூம்க்கு ஒரு 4 கொஸ்டின். இந்த ஷேப்ஸ் மட்டும்தான் நமக்கு கண்டினியூ ஆகும். நான் டிக் பண்ணிருக்கிற ஷேப்ஸ் மட்டும்தான். கியூபு, கியூபாய்டு, கோன், ஸ்பியர், சிலிண்டர், மொத்தமா 5 ஷேப்ஸ். 1 2 3 4 5 டோட்டல் 5 ஷேப்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த வருஷம் கண்டினியூ ஆகுது. அதுக்கான சம்ஸ் வந்து நம்ம போட்டு பார்க்கலாம். சரியா? சோ இதுல வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இன்னைக்கு பார்த்ததுல? டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.